போன வாரத்துக்கு முந்தின வாரம் வரதட்சணை கேட்கும் பெண்கள் அப்படின்னு ஒரு எபிசோடு வந்து நேரில் வந்தது. அது பெரிய அளவுக்கான அதிர்வலைகளை ஏற்பட்டுச்சு. அலுவலகங்களில், வீடுகளில் எல்லாத்துலேயுமே பயங்கரமான ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதை எதிர்த்து நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. இப்படி கேட்கலாம் அப்படிங்கிற நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நிறைய இடங்கள் அது பரபரப்பான ஒரு டிஸ்கஷன் ஆச்சு. இன்ஃபேக்ட் நாங்களே எதிர்பார்க்கல இதுக்குள்ள பெரிய ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பேரலாக இதை ஆதரித்து எழுதினவங்களும் இருக்காங்க. ஏன் அவங்க தரப்பை எங்களை பற்றி ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஸோ ஏன் இது இவ்வளோ பெரிய எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதோடைய பார்ட் 2 இன்னைக்கு ஷூட் பண்ண போகிறோம். இது ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு கோபமாக எழுதியவர்கள், பேசியவர்கள் அவங்களாம் ஒரு தரப்புலையும், இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே பங்கு பெற்ற சில பேரும் பெண்கள் இப்படி கேட்கல என்ன தவறு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதின, அதை ஆதரித்து எழுதினவங்களும் இன்னொரு தரப்புல இருக்காங்க. அந்த ஷோ தான் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதுனால நம்முடைய 2வது பாகத்திற்கு அதற்கான காரணங்களை கேட்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற இந்த ஷோவுடைய ஐடியா. அந்த ஷோ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. Welcome. Yeah. Jimmy position. Ready? Aurora. Ready, sir. Clap. இந்த ஷோ பார்ட் 2 ஷோ அப்படின்னு சொல்றோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் டெக்னிக்கல் 2 வீக்ஸ் பேக் வரதட்சணை கேட்கும் பெண்கள் அப்படின்னு ஒரு டிபேட் வந்தது. அது பயங்கரமான பெரும் அதிர்வலைகளை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமே ஏற்படுத்தி பல்வேறு தளங்கள், வீடுகளில், ஆஃபீஸில் ஒரு டாக்கா, அப்புறம் அதை பற்றி எழுதினாங்க, பத்திரிகைகளே கூட அதை பற்றி பேசினாங்க, ட்ரெயினில் உட்காந்து பேசினாங்க, எல்லா இடத்தையும் அதை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் நாங்கள் எதிர்பார்க்கல இது இவ்வளோ பெரிய ஒரு ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கல. பட் ஒரு இவ்வளோ ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னா பல தலைப்புகளில் நீங்க நான் பேசுகிறேன். இன்ஃபேக்ட் வரதட்சணை பற்றி வெவ்வேறு லேயர்ஸ்ல நாங்கள் தொடர்ந்து பேசி மாமியார் நலவர்கள் அதுக்குள்ள ஒரு வரதட்சணை அப்புறம் ஆண்கள் அவங்களும் பேசிட்டாங்க. பல காலத்தில் வரதட்சணை பற்றி நம்ம பேசிட்டே வருது. வரதட்சணை நம்ம ஆதரிக்கல, வரதட்சணை we always believe in one thing. குடும்பம் தான் இந்த சொசைட்டி அப்படிங்கிறது. குடும்பத்துக்குள்ள இந்த எக்ஸ்டென்ஷன் தான் சொசைட்டி. ஸோ இந்த குடும்பத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் பல சந்தர்ப்பங்கள் நம்ம கேட்டு இந்த வரதட்சணை பற்றி அவங்க டிமாண்ட் பற்றி ஒவ்வொருத்தரையும் இதை பற்றி பேசிட்டு அதை பற்றி பல்வேறு விவாதங்கள் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு வந்து விவாதமும் இதுக்கு வந்து பெரிய அதிர்வலைகளும் இதுவரைக்கும் ஏற்பட்டதில் நாங்களும் எதிர்பார்க்கணும் இல்லை. பெண்களே அவங்களுக்கு எனக்கு இதெல்லாம் வேணும், என்னுடைய டிமாண்ட் திருமணத்துக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டது ஏன் இவ்வளோ பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திடுச்சு. பிகாஸ் இதில் மாமியார் தரப்புகள வரதட்சணை பேசியிருக்கோம், சமூக ஆர்வலர்கள் வச்சு பேசியிருக்கோம், அப்புறம் வெவ்வேறு ஷோஸ்குள்ளேயுமே கூட பார்த்தீங்கன்னா வரதட்சணை பற்றின ஒரு செக்மெண்ட் வந்துருக்கும். ஓகே, ஆண்கள் மட்டும் வச்சு கூட ஒரு பேசினதாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேர் மட்டுமே உட்காந்து பேச முடியாது. ஆனால் அப்போ வந்து பெரிய அளவுக்கு இதில் காரணம்லாம் இல்லை. ஆனால் பெண்கள் வந்து பேசுகிற போது ஏன் இவ்வளோ பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எதிர்வினைகள், அதை பற்றின பேச்சுக்கள், எழுத்துக்கள் அப்படின்னு நிறைய வரும். ஸோ 2 செக்மெண்ட் வந்திருக்காங்க. என்ன ஒரு அன்பார்ச்சுனேட்டான விஷயம் தான், அதுக்கு முந்தின வாரம் தான் நீட்டை பற்றி நாங்கள் பேசுவோம். ஒரு பெரிய தாக்கமும் இல்லை, யாரும் பெருசாக அதை யாரும் எழுத உள்ள பத்திரிகைகளோ அல்லது வேற யாரும் பெருசாக அதை மென்ஷன் பண்ணலை. ஓகே, அது முந்தின வாரம் தான் அது. இன்ஃபேக்ட் அதுதான் நாங்கள் அப்படியே ரெடியாக உட்காந்துருந்தோம். நாங்கள் பயங்கரமான ரியாக்ஷன் மாதிரி இருக்க போதுப்பா அப்படின்னு சொல்லி பெரிய ரியாக்ஷனே இல்லை. அது வந்து எபிசோடு வந்து அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நீ சென்டர்ஸ் அப்படின்னு போயிட்டு 30,000 40,000 அது ஒரு பக்கம் போயிட்டே தான் இது. அதுக்கெல்லாம் எந்த ரியாக்ஷன் பெருசாக இல்லை. ஆனால் இதுக்கு மட்டும் தமிழ் சமூகத்துக்கு இன்னும் ஒரு எதிர்ப்பும் அதுக்கு பயங்கரமான பேச்சு. பெண் எனக்கு நகை போடு, எனக்கு சேலை வாங்கி கொடு, அல்லது எனக்கு இதெல்லாம் கல்யாணத்துக்கு செய்யி அப்படின்னு என்னுடைய கல்யாணம் ஒரு ட்ரீமாக இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி அமைப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு இவ்வளவு கோபமும் எரிச்சலும் வருது, பயங்கரமான கருத்துக்களும் வருது அப்படிங்கிற ஒரு அந்த இதுக்கு பதில் தேட வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்துடும். தட் இஸ் வை இன்னைக்கு இந்த பக்கம் பெண்கள் நிறைய பேர் அந்த ஷோவில் பங்கேற்றவர்களும் இங்கே வந்துருக்காங்க. அப்புறம் ஏன் அப்படி கேட்கக்கூடாது, பெண் தன்னுடைய உரிமை தானே கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு பாணியில் என்னுடைய கருத்துக்களை முன் வச்சவங்க, எழுதுறவங்க அவங்களாம் வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துல இருந்து இப்படி கேட்கலாமா, பண்ணலாமா, செய்யலாமா போகப்பட்டது அதுக்கான கருத்து
கருத்துக்களை முன்வைக்கிறோம்னு நிறைய பேர் இந்த பக்கம் வந்திருக்காங்க. ஸோ இதுல ஆண்களும் நிறைய எழுதினாங்க, பெண்கள் சில பேர் கூட அதை எழுதினாங்க. இந்த பக்கத்தை பொறுத்த வரைக்கும் சில பெண்கள் அந்த கருத்துக்களை கேட்டாங்க, ஏன் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தோணு இருந்தது. ஓகே, பல்வேறு கருத்துக்கள். ஆக்சுவலா இந்த பக்கம் அதிகமான திட்டல் இருந்துச்சு, நிறைய திட்டாங்க, இப்படி பண்ணலாம் தப்பு இல்லையா அப்படின்னு. காரணம் பெண்களும் நிறைய பேர் சொல்ல முடியாது, ஒரு பெண்களுமே கூட அந்த நிறைய மெசேஜ் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ வி ஜஸ்ட் வாண்ட் டு நோ why, எதனால இது இவ்வளவு பெரிய ஒரு அன்எக்ஸ்பெக்டடா, ஐ மீன் எங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இது பெரிய ரியாக்ஷன் எதிர்பார்க்கல. ஓகே, சம்டைம்ஸ் இது மாதிரி எங்களுக்கே சர்ப்ரைஸா நடக்கும். பட் ஒய் இட் ஹேப்பன், ஏன் ஒரு பெண் தனக்கு என் கல்யாணத்துக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப இவ்வளவு பெரிய அதிர்வலைகள் இங்க வந்திருக்கு. இவ்வளவு கோபம், திட்டல், ஆத்திரம் எல்லாமே எதிர்வினை ஆற்றல் நிறைய வந்திருக்கு, பேரல ஆதரவும் இருக்குது. ஏன் இதுக்கு இவ்வளவு ரியாக்ஷன் வந்துச்சு அப்படின்னு. ஸோ அதனாலதான் மறுபடியும் இந்த ஒரு ஷோ வந்து நீயா நானா வாண்ட் டு ரீஆர்கனைஸ் அண்ட் வி ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். ரெண்டு தரப்புலையும் ஈக்குவலா ஆக்கலாம், இந்த தரப்பும் வந்திருக்காங்க. ஓகே, நம்ம முதல்ல நாமல் ஏரியால ஆரம்பிச்சோம்.